ஓசூர் ரயில் நிலையம் முன்பு அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பின் தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் மாநகரின் பல்வேறு குடியிருப்பு பகுதி சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் ரயில் பயணிகள் மேம்பாட்டு சங்க நிர்வாகிகள், வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதிகள் போன்ற அத்தியாவசிய வசதிகள் செய்து தர வேண்டி பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனுக்கள் வழங்கப்பட்ட போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினார்கள். வட்டாட்சியர், சார் ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனுக்கள் அளித்தபோது நேரில் வந்து அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு சென்று விடுகின்றனர். இது குறித்து யாரும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினார்கள். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறும் தமிழக அரசு பல முறை கூட்டங்கள் நடத்தி ஏதும் செய்யாத மெத்தன போக்கை கைவிட்டு சட்ட தேர்தலுக்கு முன்பாகவே நிறைவேற்றி தர வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார்கள். பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்துவதோடு சாலை மறியலிலும் ஈடுபடுவோம் என அப்போது அவர்கள் எச்சரித்தனர். நீரினை சுத்தம் செய்து வழங்கிடுகின்ற பெண்களும் மூத்த குடிமக்களும் அஞ்சுகின்ற நிலையாக இருக்கிறதா ஓசூர் மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகராட்சி கவனத்தை